ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைன் ஏர்னிங் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துக்கிட்டே மிக பெரும் அளவில் இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஏர்னிங் ப்ராஜெக்டை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார் வெல்த் கிளப் பிளான் பர்சன்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் வெப் www.starwealthclub.org அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் வெப். இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி மிக பெரும் அளவில் நம்மளால் இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் தேவையானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மணி. அந்த மணியை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் வெல்த் கிளப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோடைய அபவுட்டஸ் அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய குறிக்கோள் என்ன, தொலைநோக்கு பார்வை என்னங்க, அதெல்லாம் நமக்கு தெரிய கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1111 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கொடுத்து உள்ளே வரும். டொனேஷன் கொடுத்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து என்ன அறிமுகம் எந்த ஒரு நபர் என்ன அறிமுகப்படுத்தினாரோ அவருக்கு 111 ரூபா போகுது. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees டொனேஷனாக போகுது. அப்போ ரெஃபர் பண்ணவருக்கு ரெஃபரல் இன்கமும், அந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு டொனேஷனாக 1000 ரூபாய் போகுது. இந்த அமௌண்ட் வந்து இரண்டாக வந்து இமீடியட்டாக இங்கே பிரிஞ்சிடுது. ஸோ இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் வெல்த் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சமூக நலத்திட்டங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கூட இணைந்து தான் ஸ்டார் வெல்த் கிளப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வருமான வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் வெல்த் கிளப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் வெல்த் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை கீழே வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ நிறைய சமூக நலங்கள் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நலத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கைண்ட் வெல் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1111 ரூபா கொடுத்து நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே என்டர் ஆகிறோம். 111 ரூபா உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு நபருக்கு கிடைச்சிடுது. அண்ட் 1000 ரூபாய் ஒருத்தருக்கு டொனேஷனாக ஒரு நபருக்கு உதவியாக போய் சேர்ந்துருது. இதன் மூலியமாக நீங்கள் பல நபர்கிட்டருந்து கிட்டத்தட்ட 28,69,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நபர்கிட்ட உதவியை பெற முடியும். அந்தளவுக்கு ஒரு வருமான வாய்ப்பை தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்லேயும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ நிறைய ஹெல்பிங் கான்செப்ட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை தான் வந்து வேணால் ஸ்டார் வெல்த் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஐடி அப்படிங்கிற விஷயம். இந்த பூஸ்டப் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்டப் ஐடி என்பது ஏற்கனவே லாபம் பெறும் உறுப்பினர் உருவாக்கும் கூடுதல் சப்போர்ட் ஆதரவு பதிவு. அதாவது ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டில் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்கம் எடுக்காமல் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணக்கூடிய வகையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இந்த பூஸ்டப் ஐடியோட நோக்கமே என்ன அப்படின்னா, யாருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த பூஸ்டர் ஐடியோட நோக்கமே. ஸோ இதுக்குன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஐடி கிரியேட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு மணி போய் சேர்றதுக்கு ஏர்னர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி பண்ண போகிறாங்க. இது இந்த இடத்துல உங்களுக்கு புரியலனாலும் நான் காமிக்கக்கூடிய டேபிள் காலத்தில் உங்களுக்கு விளக்கம் ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நன்கொடை திட்டம் முதல் நிலை. நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஒரு புதிய நபருக்கு முன் இணைந்த ஒருவருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை ஜாயின் பண்ண இணைந்த ஒரு நபருக்கு இதுக்கு நமக்கு முன்னாடியே ஒரு 1000 ரூபாய் நன்கொடையை நம்ம அனுப்புகிறோம். அதை அவங்க பெற்றுக்கிட்டு அதை உறுதியும் செய்கிறாங்க. பிறகு 2 நபரிடமிருந்து 1000 வீதம், எப்படி உங்களுக்கு 1000 ஒருத்தர் நீங்கள் உதவி பண்ணீங்களோ அதே போல் 2 நபர்கிட்ட இருந்து 1000 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2000 ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அப்கிரேட் செய்கிறீங்க. நமக்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கு வந்து அப்கிரேட் செய்கிறோம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை முடிந்தது. இதான் வந்து ஸ்டெப்பு, ஃபஸ்ட் நிலை முடிகிறது. 2, 3, 4, 5 நிலைகள் உள்ளது. இந்த நிலைகள் எல்லாமே மொத்தமாக நம்ம சம்பாதிக்க போகிறது 28,69,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் பிளான், அதாவது ஃபஸ்ட்டு நிலை வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவலில் மொத்த உறுப்பினர்கள், அதாவது 2 பேர் வராங்க. மொத்த 2 நபர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவித்தொகை, மொத்த உதவித்தொகை எவ்வளோன்னா 2000 கிடைச்சிருக்கு. கிடைச்ச 2000 அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்கிரேட் பண்ணிடுறோம். அப்போ முதல் நிலையில் நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. மொத்த உறுப்பினர் 2 நபர்கள் வந்திருக்காங்க. மொத்தமாக நமக்கு உதவியாக கிடைச்சது 2000 ரூபாய். அறக்கட்டளைக்கு நன்கொடை நம்ம எதுவும் கொடுக்கல, பூஸ்டப் ஐடிக்கும் எதுவும் போகல. மேம்படுத்துதல், அதாவது அப்கிரேட் மட்டும் 2000 ரூபாய் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ளைன் உதவியோ இல்லை உதவி பெறுதலோ எதுவும் இங்கே நடக்கலை. அப்போது உள்ளே வரதுக்கு வந்த உடனே 2 பேர்கிட்ட 2000 1000 வரும்போது நம்ம அப்படியே அப்கிரேட் இங்கே பண்ணிடுறோம். அடுத்து வந்து 2வது நிலையில் 4 நபர், ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 2000 சொல்லி நமக்கு இங்கே உதவித்தொகை மொத்தம் 8000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு பூஸ்டப் ஐடிக்கு வந்து
பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2000 ருபீஸ் உங்களுடைய வருமானமாக இங்கே கணக்கிடப்படுது. அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் அமௌண்ட்டாக ரிசீவ் ஆகுது. உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நபர்கள் அண்ட் உதவி பெறுதல் வந்து 2000 ரூபாய், மொத்தம் 8000 ரூபாய். அந்த 8000 ரூபாயில் 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடுக்கு போகுது. பூஸ்டப் ஐடிக்கு ஒரு 1000 ரூபாய் போகுது. பேலன்ஸ் வந்து உதவி நீங்கள் எவ்வளோ பெற்றிருப்பீங்க அப்படின்னா 2000 ரூபாய் உதவியாக நீங்கள் பெற்றிருப்பீங்க. அடுத்து வந்து 3வது லெவலில் வந்து மொத்தம் 8 நபர்கள். அந்த 8 நபர்களில் ஒவ்வொரு நபரும் 5000 வந்து உதவி செய்கிறாங்க. மொத்தம் உதவி எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உதவி வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு 40,000 ரூபாய் வந்து கிடச்சிருக்கு. இந்த 40,000 வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை நன்கொடை, இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடையாக 2000ம், பூஸ்டப் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பூஸ்டப் ஐடி வந்து இங்கே 8 பூஸ்டப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஆல்ரெடி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வருமானம் இது மூலமாக கிடைக்கும். மேம்படுத்துதல் 20,000 ரூபாய் அப்கிரேடுக்கு போகுது. அப்ளைன் உதவியாக ஒரு 3000ம், உதவி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 இங்கே உங்களுக்கு உதவித்தொகையாக கிடைச்சிருக்கும். அப்போ ஓவராலாக 3வது லெவலில் மட்டும் 7000 ரூபாய் நீங்கள் வருமானம் அதாவது உதவியாக பெற்றிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது நிலையில் மொத்தம் 16 நபர்கள். 16 நபர்கள்ட்டிருந்து நமக்கு கிடைச்ச மொத்த உதவித்தொகை 3,20,000. அதில் 20,000 ரூபாய் இந்த அறக்கட்டளைக்கு போகுது. அதாவது அந்த கெயின்வெல் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு போயிடுது. அடுத்து வந்து இங்கே நமக்கு 40 பூஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து 40 பூஸ்ட் ஐடி மூலிமா இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அப்கிரேடுக்கு வந்து 1,20,000ம், அப்ளைன் உதவி ஒரு 40,000 போகுது. அண்ட் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையாக இங்கே கிடைச்சிருக்கும் 4வது நிலையில். 5வது நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நபர் உதவி பண்ணுறது மொத்தம் 32 நபர்கள். மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 38,40,000 மொத்த உதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அறக்கட்டளைக்கு 4 லட்சம் ரூபாய், அதாவது அறக்கட்டளைக்கு வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் போகுது. பூஸ்டப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பூஸ்டப் ஐடி கிரியேட் ஆகி ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெம்பர் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து அந்த 2 பேர் கீழே இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே போய் பிளேஸ் ஆகி அவங்களுக்கு வந்து வருமானத்தை பெனிஃபிட்ஸாக கொடுக்கும். அப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,80,000 அப்கிரேட் எதுவும் கிடையாது. இங்கே 27,60,000 உங்களுக்கு மொத்தமாக கிடைச்சிருக்கும். 5வது நிலையில் மட்டும் 27,60,000 உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ டோட்டலாக எல்லா பிளான்லையும் சேர்த்து எவ்வளோ சம்பாரிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நிலையாக நமக்கு விளக்கம் காமிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 28,69,000 நம்ம சம்பாரிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பெறுதல், மொத்த உதவி, அதே போல் அறக்கட்டளைக்கு எவ்வளோ போயிருக்கு, அந்த எவ்வளோ பூஸ்டப் ஐடி போயிருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்ளைன் உதவி அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளைனுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறது எல்லாமே ஒரே சேம் பேஜில் ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து சேர்றதுக்கு 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மக்களை பரிந்துரைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அதாவது ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ரெஃபர் பண்ணுறதுனால குயிக்காக நம்ம இங்கே சம்பாதிக்க முடியும். KYC அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஃபோன்பே, ஜிபே போன்ற வந்து மொபைலில் உங்களுக்கு இந்த ஜிபே இல்லை ஃபோன்பே கண்டிப்பாக இருக்கணும். அதன் மூலியமாக தான் உங்களுக்கு வருமானங்கிறது கிடைக்கும். இது போல் இந்த ப்ராஜெக்டோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம ஏன் இந்த ஸ்டார் வெல்த் கிளப்பில் சேரணும், எதுக்காக நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஃபரல் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் ரெஃபர் பண்ணுறதுனால பெரிய அளவில் நம்மளால் இங்கே வருமானம் சம்பாதிக்க முடியும். பியர் டு பியர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால இது 100% வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பூஸ்டப் ஐடிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் ஏர்ன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. லோ என்ட்ரி காஸ்ட்டு, ஹை பொட்டன்ஷியல் ஆஃப் இன்கம் இங்கே கிடைக்குது. ட்ரஸ்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஃபுல்லி லீகலான ஒரு ப்ராஜெக்ட்டு. ஒன் டைம் ஜாயினிங், லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். அதே போல் இந்த ஸ்டார் வெல்த் கிளப் அட்வான்டேஜஸ் ஓவர் வியூவில் இது MLM கான்செப்ட் கிடையாது. இது எந்த விதமான ப்ராடக்டை சேல் பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது. ROI இல்லை. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது MLM கான்செப்டே கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்டார் வெல்த் கிளப் இணைவதற்கு தேவையான ஆவணங்கள், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஃபோன்பே இல்லை வந்து ஜிபே இல்லை பேடிஎம் இதில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஆதார் மற்றும் உங்களோட பேன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கணும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்க அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகிறீங்க. உங்களோட நேம் ஐடிஸ்லாம் ஃபில் பண்ணுறது, இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான். இந்த ஸ்டார் வெல்த் கிளப் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இஸ் நாட் கம்பல்சரி. ஹெல்ப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலியமாக நாம் பணம் அதிக அளவு உதவியை நம்மளால் பெற முடியும். இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலையும் சில விஷயங்கள் இருக்குது. ரெஃபர் பண்ணலனாலும் இங்கே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால பெரிய அளவில் இன்கம் இருக்குங்கிறத இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும். ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் தகவல் தேவைப்பட்ட வீடியோ ஷேர் பண்ண நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.